அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நெகிழ்ச்சி மாநிலத்தில் ஆட்சிக்குழு அறிவிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்தியர்கள் ஒரு ஆள் கூட இல்லை. சரித்திரத்திலே நெகிரி மாநில சரித்திரத்திலே இந்தியர் ஒருத்தர் கூட ஆட்சிக்குள்ள இல்லை. இதை தான் ஒரு 3-4 நாள் முன்னுக்கு டத்தோசர் சரவணன் சொல்லியிருப்பார். படித்து சொன்னோம், நஞ்சானும் குஞ்சானும் சொல்கிறது கேட்டு இந்த மாதிரி ஓட்டு போடாமல் விட்டீங்களே அப்படின்னு. அதை தான் நம்மளும் அதான் சொல்கிறோம். தத்தோஸ்ரீ உங்கள் மாய்க்காட்டையும் சொல்கிறோம், உங்கள் பாரசாண்டையும் சொல்கிறோம். நீங்கள் சாலிட்டாக ஜெயிக்கிற தொகுதி ஜரம்படாங் தொகுதி. அது அழகாக தாரை வார்த்து கொடுத்துட்டு இப்போ குத்துதே கொடைன்னு என்ன செய்ய முடியும்? போச்சு. அப்புறம் நீங்கள் இன்னொரு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இப்போ ஏதாவது நம்மளுக்கு கோயில் பிரச்சனைக்கு, நில பிரச்சனைக்கு, தமிழ் பள்ளிக்கூட பிரச்சனை இருக்குது சொன்னீங்க. அப்புறம் மாய்க்காவை குறை சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக எடுத்தோ 100 விழுக்காடு மாய்க்காவை தான் குறை சொல்லுவோம், மாய்க்காவை தான் விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா உங்கள் கட்சியோட உதவித் தலைவர் டத்தோ முருகையா சொன்ன மாதிரி நீங்கள் தான் ஓடி ஓடி உழைச்சிங்க. அந்த மதவாத கூட்டணிக்கு ஓடி ஓடி உழைச்சி நீங்கள்லாம் தோத்துட்டீங்க. அவங்க பெரிய அளவு ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மலாய்க்காரர்கள் பெரும்பான்மை, மலாய்க்காரர்கள் மேலாண்மை அப்படின்ற ஒரு சுலோகத்தை வச்சு இன்றைக்கி 9 பேர் ஆட்சிக்குள்ள மலாய்க்காரர்கள், ஒரே ஒரு சீனர் இருக்கார். அப்போ இதை நாளைக்கு ஏதாவது ஒரு கோயில், ஏன்னா என் பக்காத்தாரப்பாடு 8 வருஷத்தில் ஒரு கோயிலுக்கும் உடைக்கல. இது எல்லாத்துக்கும் தெரியும். அதை நீங்கள் தற்காக்கணும். ஏதாவது கோயில் பிரச்சனை வந்தால் மாய்க்கா முன்னுக்கு நின்று எங்கள் நிகழ்ச்சி இந்தியர்களோட, அதாவது இந்தியர்களோட வழிபாட்டு தளத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். இந்து மதத்துக்கு அடையாளமாக இருக்கிற கோயில் நீங்கள் தான் முன்னுக்கு நின்று காப்பாற்றணும். நிகழ்ச்சி மாநிலத்தில் நீங்கள் விட்டுட்டு வேறு எங்கேயும் போயிடாதீங்க. நிகழ்ச்சி மாநிலத்தில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குது. நாங்கள் பக்கத்தாரப்பான் எத்தனையோ கோயிலுக்கு நிலம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு சில கோயில் நில சிக்கலில் இருக்குது. அதாவது நான் தனியார் நிலத்தை பற்றி பேசலை, மாநில அரசாங்க நிலத்தில் இருக்கிற கோயில்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த நிலம் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நிலம் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க மாய்க்கா மட்டுமே காரணம். மாய்க்கா மட்டுமே காரணம். நீங்கள் கழுவுற மேல் நழுவுற மேல் தப்பிச்சு போக முடியாது. நெகிழ்ச்சிமான பொறுத்த வரைக்கும் கோயில் பிரச்சனை ஏதாவது கோயில் உடைப்பட்டால் அதுக்கு முழுக்க மாய்க்கா தான் பொறுப்பேற்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.